இன்னைக்கு எங்க வீட்ல ஸ்பெஷல் மட்டன் துவரை. இப்போ வாங்க எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல மட்டன்ல நல்ல மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா விரைய வச்சுக்கணும். அப்பதான் மட்டன்ல ஸ்மெல் இல்லாம இருக்கும். மட்டனை ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாட்டர்ல கழுவிடுங்க. அடுத்தது மட்டனை நல்லா வடிகட்டிட்டு குக்கர்ல போடுங்க. குக்கர்ல போட்ட மட்டன்ல 4 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 2 விசில் ஹை ஃப்ளேம்ல விடுங்க, வேக வைங்க. 80% மட்டன் வெந்தா போதும். இப்போ 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 50 கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க, 25 கிராம் ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க. அடுத்தது மிக்சியில சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைக்கணும். அடுத்தது இஞ்சி பூண்டு போட்டு அது கூட 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இப்போ அடுப்புல கடாய வச்சு அதுல 100 ml நல்லெண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் சூடானதும் அதுல இஞ்சி பேஸ்ட போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இது கூட நம்ம அரைச்ச வெங்காயத்தை சேர்த்து அதுல உள்ள பச்சை வாசனை போற வரைக்கும் இதையும் வதக்கணும். இப்போ குக்கர்ல வெந்த மட்டனை எடுத்து கடாயில போட்டுக்கோங்க. 2 விரட்டல் விரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணி இதுல ஊத்தி இன்னும் கொஞ்சம் விரட்டிக்கோங்க. உப்பு கரெக்டா இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. கடாய மூடி நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கு அப்புறம் சிம்ல போட்டுருங்க கடாய. குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும் போது என் பையன் டேஸ்ட் வேணும்னு வந்துட்டான். அதனால ஒரு குட்டி பவுல்ல நான் கொஞ்சம் குழம்பு ஊத்தி 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி அவனுக்கு கொடுத்துட்டேன். இப்ப குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு மிக்சியில அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 சின்ன பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்து நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. தேங்காய் விழுத குழம்புல சேர்த்து இன்னொரு கொதி விடுங்க. அடுத்த கொதியில எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். எவ்வளவு கொழும்பு வச்சாலும் சாதம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு டேஸ்ட்.